சென்னையில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் அருகே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களின் விற்பனை செய்யப்படுவது தொடர்பாக பிராட்வே பகுதிகளில் 3வது நாளாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் நேரடியாக கேட்கலாம். லாவண்யா, தற்போது எந்த பகுதிகளெல்லாம் சோதனை நடைபெற்று வருகிறது? சோதனைக்கு முக்கிய காரணம் என்ன? 3 நாட்களாக இந்த சோதனை நடந்து வருகிறது. இந்த 3 நாட்களில் எந்த அளவுக்கு இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் எல்லாம், புகையிலை பொருட்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது? அண்மை தகவல் என்ன லாவண்யா? சென்னையில் ஆர்கே நகர் பகுதியில் கடந்த சில நாட்கள், ஒரு வாரத்திற்கு முன்பு கஞ்சா கலந்த சில பொருட்கள் பள்ளிகளுக்கு அருகே விற்கப்பட்டதன் காரணமாக தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 3வது நாளாக தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பள்ளிகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருக்கிறதா, மேலும் உரிய அனுமதி பெற்ற பொருட்கள், உணவுப் பொருட்கள் விற்கப்படுகிறதா என்று உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். தற்பொழுது பிராட்வே பகுதியை பொறுத்தவரையில் ஒரு வீட்டின் முதல் தளத்தில் இருக்கக்கூடிய பல வகையான போதைப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது கடைகள் மட்டும் அல்லாமல் இதுபோன்று வீடுகளிலும் இதுபோன்று புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற தகவலின் அடிப்படையில் இதுபோன்ற சோதனைகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடந்த 3 நாட்களாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆர்கே நகரில் கஞ்சா கலந்த சில பொருட்கள் பள்ளிகளுக்கு அருகே விற்கப்பட்டதன் காரணமாகவே இந்த சோதனை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில், அதாவது குறிப்பாக வடசென்னை பகுதிகளில் இதுபோன்ற அதிக அளவில் புகையிலை மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று சென்னையின் பிற இடங்களிலும் இதுபோன்ற சோதனை நடைபெற்று வருகிறது. 3வது நாளாக நடைபெறும் இந்த சோதனையில் ஆழ்வார்பேட்டை, தேனாம்பேட்டை, அதே போன்று கோயம்பேடு, பிராட்வே உள்ளிட்ட பகுதிகளில் இன்று சோதனையானது நடைபெற்று வருகிறது. கடந்த 3 நாட்களில் இதுவரை 250 கிலோவிற்கு அதிகமான புகையிலை பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஆர்கே நகர் பகுதியில் பள்ளிகளுக்கு அருகே கிடைக்கப்பட்ட அந்த கஞ்சா கலந்த உணவு பண்டமானது இதுவரை 20 பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோன்று பலமுறை எச்சரிக்கை, அதாவது போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் இதுபோன்று தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களோ அல்லது புகையிலை சார்ந்த பீடி, சிகரெட் உள்ளிட்டவைகள் விற்கக்கூடாது என்று அறிவிப்புகள் இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி பள்ளிகளுக்கு அருகாமையில், அதாவது இந்த பகுதியில் தான் சற்று தொலைவிலேயே டான்பாஸ்கோ பள்ளி அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த பள்ளியில் அருகில் இதுபோன்று புகையிலை பொருட்கள் விற்கப்படுவது இந்த பகுதி மக்கள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். குறிப்பாக இந்த சோதனையானது இதுவரை பல இடங்கள் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சோதனை தொடரும் என்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஜெபசன், லாவண்யா, இதை பள்ளி அருகிலேயே பல இடங்களில் அதாவது இந்த மாதிரியான சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த சோதனைகள் தொடர்பாக அதிகாரிகள் சொல்லும் தகவல் என்ன? மேற்கொண்டு அவர்கள் இந்த சோதனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு எடுத்து செல்ல இருக்கிறார்கள்? குறிப்பாக இந்த மாதிரியான சோதனைகள் பல முறை நடக்கிறது, உடனே ஒரு சில நாட்கள் கழித்து மீண்டும் இந்த விற்பனை எல்லாம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு அதிகாரிகள் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா? நீதிமன்றமும் இதை கண்காணித்து வருகிறார்கள். இது குறித்து அண்மை தகவல் ஏதாவது இருக்கா லாவண்யா? இது போன்ற வழக்குகள், அதாவது புகையிலை தடை செய்யப்பட்ட புகையிலை விற்பனை மற்றும் இது தொடர்பான சட்டங்கள் மற்றும் அவர்களுக்கு தொடுக்கப்படும் வழக்குகள் மிக குறைந்த தண்டனையை உட்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இவர்களுக்கு நேரடி அபராதம் மட்டுமே விதிக்கப்படுகிறது. இதன் காரணமாக சில நாட்கள் கழித்து மீண்டும் இதே போன்ற ஒரு புழக்கத்தில், அதாவது போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் முகாந்திரத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இது போன்ற தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களால் அதிக அளவில் வருமானம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவேதான் பலமுறை சோதனைக்கு பிறகும் இதே போன்றான விஷயங்கள் மீண்டும் தொடர்வதாக இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னையை பொறுத்தவரையில் இது போன்று போதைப் பொருட்கள் புழக்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி பார்த்தோம் என்றால் வடசென்னை பகுதிகள் தான். ஏனென்றால் இந்த வடசென்னை பகுதிகள் அதிக அளவில் கூலி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எளிதாக இது போன்ற பழக்கத்திற்கு ஆட்படுவார்கள். அதன் காரணமாகவே இந்த பகுதிகள் அதிக அளவில் போதைப் பொருட்கள் விற்பனையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை பொறுத்து, அதாவது இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றுவது மற்றும் அதற்கான தண்டனை கடுமையாக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே இது போன்ற போதைப் பொருட்கள் புழக்கமானது தடை செய்யப்படும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று, அதாவது போதைப் பொருட்கள், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனைக்கு நேரடி அபராதம் மட்டும் இல்லாமல் பல்வேறு தண்டனைகள், அதாவது சிறை தண்டனையோ அல்லது அதிகபட்ச அபராதங்கள் விதிக்கப்பட வேண்டும். அதாவது ஸ்பாட் ஃபைன் எனக்கூடிய நேரடி அபராதம் என்பது 200
ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரை தான் வந்து விதிக்கப்படுகிறது. ஆனால் அது போன்று இல்லாமல் சிறை தண்டனை, அங்கீகாரம் ரத்து உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டால் மட்டுமே இது போன்ற விஷயங்கள் தடை செய்யப்படும் என்றும் வந்து சமூக ஆர்வலர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஜெபசிங், காலத்திலிருந்து நேரடி தகவல்களுக்கு மிக்க நன்றி லாவண்யா.